Hi all, let's see a baking tip today. ப்ரௌனீஸ்க்கு crinkle டாப் வரணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். நம்பர் 1, அண்ட் ஒயிட் சுகரை ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும். ப்ரௌன் சுகர் மட்டுமே ஆட் பண்ணும்போது ப்ரௌனி சாஃப்டாக தான் வருமே தவிர ஒயிட் சுகர் ஆட் பண்ணும்போது தான் அந்த crinkle டாப் கிடைக்கும். நம்பர் 2, எக் அண்ட் சுகரை நல்லா பீட் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி தான் யூஸ் பண்ணணுன்னு. I've been baking brownies for more than 4 years, but till date நான் ப்ரௌன் சுகரையோ இல்லை ஒயிட் சுகரையோ பவுடர் பண்ணது கிடையாது. அப்போ எப்படி எனக்கு சுகர் டிசால்வ் ஆகுது அப்படின்னா, தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், தட் இஸ் ஆட் வார்ம் சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சர். நம்ம வார்ம் பட்டர் அண்ட் சாக்லேட் மிக்சர் ஆட் பண்ணும்போது அதுவே நம்ம சுகரை டிசால்வ் பண்ணிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாட்டாக இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். இது 3 கரெக்டாக பண்ணும்போது அவனில் ப்ரௌனி ரைஸ் ஆகும்போது ஒரு தின் லேயர் க்ரஸ்ட் மேலே ஃபார்ம் ஆகி அதுதான் crinkle டாப் ஆகுது. ஸோ when you do all these things perfectly, your brownie will get crinkle top for sure. சப்போஸ் நீங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டீங்க, இல்லை லாஸ்ட்டாக எசன்ஸ் மறந்துட்டீங்கன்னு ஆட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு crinkle டாப் கிடைக்காது. பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது டாப்பில் ப்ரௌனி கிறிஸ்பியாகவும், சென்டரில் ஃபட்ஜியாகவும், சைட்ஸில் சூவியாகவும் இருக்கும். தட் இஸ் அகெயின் த பெஸ்ட் டெக்ஸ்சர் ஃபார் அ ப்ரௌனி. வீட் ப்ரௌனியோ, ராகி ப்ரௌனியோ, எனி கைண்ட் ஆஃப் மில்லட்ஸ் ப்ரௌனியோ எதாக இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இது எல்லா டிப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யோர் ப்ரௌனி வில் ஆல்சோ டர்ன் டு பி பர்ஃபெக்ட். ஹாப்பி பேக்கிங்!